ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பஜ்ரல் பாலா, திருநெல்வேலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடல். 2006 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம், 15 வருஷம் லைஃப் டேக்ஸு, 5 வருஷம் பெர்மிட் வந்துடும். வண்டி கேட்குற விலை 7,45 லட்ச ரூபா. 7,15 லட்ச ரூபாய்க்கு நடக்கும். நமக்கு கமிஷன் 10,000 ரூபா. எல்லா வண்டிக்குமே 10,000 ரூபா. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 2% அல்லது 1%. அது வண்டியை பொறுத்து இருக்குது. நான் சொல்கிறேன். வண்டி பார்க்குறது திருநெல்வேலி பக்கத்தில் பார்க்கணும். ஸ்டார்டிங் மாடல் 2006 மாடல். 7,45 ரூபா கேட்குறாங்க. 7,15 ரூபாய்க்கு நடக்கும். ஃபுல் ஃபிட்டிங், புஷ்பேக் சீட்டு, பந்தல் டாப்பு, செட்டு டிவி அவைலபிளாக இருக்கும். வண்டி 2006ன்னு சொல்ல முடியாது, 6ங்கிற மாதிரி இருக்காது. வண்டி தெளிவாக இருக்கும். தென் 2007 மாடல். இந்த வண்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு வண்டி. 2007 மாடல். 7 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வர்றவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்கும், நெகோஷியபிளோடு நடக்கும். இப்போ ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றாதீங்க. மார்க்கெட் ரேட் எல்லா பக்கமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். லோ மாடலுக்கு கம்மியாக பண்ண முடியும். தென் உங்கள் ஏரியாவில் கேட்டுக்கோங்க. ஹை மாடலுக்கு பண்ணலாம். கையில் 3 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். அது 2க்கும் நடக்கலாம். 3 இருக்கிற இடத்துல 4 லட்சமாக ஆகலாம். இனிஷியல் அமௌண்ட்டு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இந்த வண்டி 2008 மாடலு. 6 மாதம் எஃப்சி இன்சூரன்ஸு, 15 வருஷம் லைஃப் டேக்ஸு. ஃபுல் லைஃப் டேக்ஸ் வண்டி தான். பாடி என்ஜின் சுத்தமாக இருக்கும். வண்டி கேட்குற விலை 7,90 கேட்குறாங்க. நேரில் வாங்க, அதுலேயும் கொஞ்சம் குறைச்சி பேசலாம். மார்க்கெட் ரேட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 7 ரூபா, 8 லட்ச ரூபா, 9 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 11 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா, 13 லட்ச ரூபா, அந்த மாதிரி தான் இருக்குது. 19 வரைக்கும் எங்கிட்ட வண்டி இருக்குது. எப்போ வேணாலும் கூப்பிடலாம். என் பேர் பாலா. என்னோடய நம்பர் 8248324325, திருநெல்வேலி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடலு, கட் கிளாஸ் வண்டி. இந்த வண்டி கேட்குற விலை 8 லட்ச ரூபா. எஃப்சி இன்சூரன்ஸ் 11 மாதம் இருக்குது. இப்போ தான் 1 மாதம் ஆச்சு. ஃபிட்டிங்ஸு, செட்டு டிவி அவைலபிளாக இருக்குது. 2 டயர் ஒரிஜினல், 2 டயர் பட்டன் இருக்குது. ஸோ ஃபைனான்ஸ் போடணுங்கும் போது எங்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. தென் இனிஷியல் அமௌண்ட் 1 லட்ச ரூபா வச்சுட்டு வண்டி எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஸோ அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வண்டி நான் சொன்ன வண்டி 2008 மாடல். இது இன்னொரு வண்டி 2008 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸு 1 மாதம் இருக்குது, 1.5 மாதம் இருக்குது. எஃப்சி 12 மாதம் இருக்குது. இப்போ தான் காமிச்சிருக்காங்க. லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. வண்டி கேட்குற விலை 8,10 கேட்குறாங்க. என்ஜின், பாடி லைன், நியூ பெயிண்டிங், டயர் 4மே நல்லாயிருக்கும். அப்புறம் செட்டு டிவி அவைலபிளாக தான் இருக்குது. அப்புறம் கஸ்டமர் கேட்குறது என்ன, சென்னையிலேருந்து வர்றீங்க, திருச்சி, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க, முந்தின நாள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு வாங்க. திருநெல்வேலிக்கு காலையில் வந்தால் போதும், நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். தென் கார் இருந்தால் காரில் வாங்க, பஸ் இருந்தால், ட்ரெயினில் இருந்தால், எதில் வந்தாலும் வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் பஸ்ஸில் ட்ரெயினில் வரீங்கன்னா நம்மக்கிட்ட கார் இருக்குது. டீசல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நான் வண்டி கூட்டு போய் காமிக்கிறேன். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு வாங்க, அங்கே நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். புது பஸ் ஸ்டாண்ட்லேயே எல்லா வண்டியும் நிற்காது. ஒரு 5 கிலோமீட்டர்லேயும் வண்டி நிற்கும், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்லையும் கூட வண்டி நிற்கும். பொறுமையாக இருந்து பார்க்குறதா இருந்தால் இங்கே வாங்க. இது 2011 மாடல், சிஆர்டி இன்ஜின். எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்குது. லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. வண்டி கேட்குறவள 11.25 கேட்குறாங்க. 11 உடச்சி எடுத்து தர முடியும். வண்டி மெரிட்டாக இருக்கும். ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு கொஞ்சம் ஏற்றி போட முடியும். 8 லட்ச ரூபா வரைக்கும் போட முடியும்னு நினைக்கிறேன். 11 மாடலுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபைனான்ஸ் மூடி ஏற்றி போட முடியும். இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக போட முடியும். பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், இது சிஆர்டி இன்ஜின். எம்டி இன்ஜினுக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகம். எம்டி இன்ஜின் கொஞ்சம் சுமாராக இருக்கும். வண்டி சுமாராக இருக்கும். இது சிட்டி ரைடு, அதாவது டாட்டா 407 கோச் 2005க்கு 18 பாடி, லேட்டஸ்ட் மார்க்கோ போல பாடி போட்டிருக்காங்க. ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா பிடிக்கும், ரேட்டு கேட்டிங்கன்னா பிடிக்காது. வண்டி கேட்குறவள 9.25 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வர்றவங்களுக்கு நெகோஷியபிள் உண்டு. ஆனால் வண்டி மெரிட்டாக இருக்கும். சீட்டு டூரிஸ்ட் வேனோட சீட்டு கொஞ்சம் 2 சீட்டு அதிகமாக இருக்கும். தென் பாடி அகலம், தென் ஹைட்டு எல்லாமே கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதிகமாக ஏற்றிக்கலாம். தென் இந்த பாடி ஏற்றிட்டு கோச் பாடி ஏற்றிக்கலாம். அதனால் இந்த வண்டிகளுக்கு கொஞ்சம் ரேட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ரேட் சூடாக இருக்குது. பந்தல் டாப் இருக்கும், புஷ்பேக் சீட்டு, செட்டு டிவி எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012 மாடலு, 13 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, குறைச்சி பேசிக்கிட்டு 18 மாடல் 12 லட்ச ரூபாய்க்கு தான் விற்கும். ஒரு வண்டி நல்லா இருக்குன்னா 50,000 to 1 லட்ச ரூபா கூட இருக்கும். ஒரு வண்டி சுமாராக இருக்குன்னா 50,000 ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்கும். இந்த வண்டி கோட் பண்ணுற விலை 13 லட்ச ரூபா. நேரில் வர்றவங்களுக்கு நெகோஷியபிள் உண்டு. வேறு என்ன டவுட்டு? ஸோ நம்ம மீடியேட்டர், ஸோ கமிஷன் பேஸில் தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜென்யூனாக பண்ணுறோம். அக்யூரேட்டாக ஃபுல் ஜென்யூனாக பண்ண முடியாது. தென் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும்னா நம்ம ஊருக்கு வர வேணாம், சென்னை பக்கம் போங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012 மாடல். வண்டி கேட்குற விலை 12.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, சின்ன நெகோஷியபிள் இருக்கும், பார்த்து பேசிக்கலாம். சரி இது 13 மாடல், 13 லட்ச ரூபா கேட்குறாங்க. சின்ன வித்தியாசத்தில் நடக்கும். சின்ன வித்தியாசம் மீன்ஸ் 25,000 30,000 வரைக்கும் நடக்கும். தென் அக்யூரேட்டான ரேட் கேட்குறீங்க நிறைய பேர். தென் வண்டி ஓனர் சொல்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். நேரில் வரட்டோம்னா பேசிக்குவோன்னு முடிச்சிடுறாங்க.
சார் கரெக்டான ரேட் சொல்லுங்கள் அவ்வளோ தூரத்தில் வர்றாங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் தெரியும். இது 2010 மாடல். மார்க்கெட் ரேட்டு தான் 10 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தால் சின்ன வித்தியாசம் நடக்கலாம். 25,000 குறையலாம், 50,000 குறையலாம். அது நம்ம திறமையாக வாதிட்டதை பொறுத்து இருக்குது. நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். 10 மாடல் 10 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தால் குறைச்சி நடக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு 10 மாதம் இருக்கும். லைஃப் டேக்ஸ் ஃபுல் லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி. பிளாட்ஃபார்ம், பாடி, இன்ஜின் லைன் எல்லாமே சூப்பராக இருக்கும். டிவி செட்டு அவைலபிள் தான். நியூ சீட் கவரு. 2 டயர் ஒரிஜினல், 2 டயர் பட்டனில் இருக்குது. 8 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனான்ஸ் 8 லட்ச ரூபா போடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 மாடல் டெம்போ ட்ராவலர். வண்டி கோட் பண்ணுற விலை 5.5 லட்ச ரூபா. 5 லட்சத்தை உடச்சி எடுக்கலாம். இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எஃப்சி மட்டும் எடுக்கணும். பெயிண்ட் அடிச்சு ஒரு கோட் பெயிண்ட் அடித்து எஃப்சி எடுக்கணும். ஃபைனான்ஸு இந்த வண்டிக்கு 3 லட்சம் டு 4 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அந்த டாப் அடித்த வண்டி தான். ஏசி இருக்குது, ஆனால் ஒர்க்கிங்கில். இந்த வண்டி 2007 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு 8 மாதம் இருக்கும். பாடி, இன்ஜின் லைன் எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும். தென் மினிமம் பட்ஜெட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். பாட்டி கேட்குற விலை 7 லட்ச ரூபா. நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்கும். வண்டி பார்க்க வேண்டிய இடம் இது திருநெல்வேலியிலே தான் பார்க்கணும். சில வண்டிகள் திருநெல்வேலியிலே பார்க்கணும். சில வண்டிகள் நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், தென்காசி, திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த மாதிரி எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் பார்க்க வேண்டியிருக்கும். 50 கிலோமீட்டர் டு 100 கிலோமீட்டர் வரும். உங்கள் ஊரில் 15 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது சென்னையில். இங்கே அவ்வளோ இருக்காது, அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. பட் இருந்தாலும் 2-3 மணி நேரம் ஆகும் ஒரு வண்டி பார்க்குறதுக்கு. ஸோ டைம் எடுக்கும். பொறுமையாக இருந்து பார்க்க போகிறவங்க மட்டும் வாங்க. 1க்கு 2 வண்டி பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க, டைம் இருக்காது, அவசரப்பட்டுட்டு நிற்கக்கூடாது. அல்லது நேரில் வந்து நான் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டியை மட்டும் பார்ப்போம். ரேட்டு, ஃபோட்டோஸ் கையில் நேரில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு மூவ் பண்ணிக்குவோம். இது 2009 மாடல். 9 லட்ச ரூபா கேட்குறாங்க. 1 வருஷம் இன்சூரன்ஸ், 15 வருஷம் லைஃப் டேக்ஸ். 2 டயர் ஒரிஜினல், 2 டயர் பட்டன், செட்டு டிவி, ஆடியோ சிஸ்டம் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது 2008 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது, லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு 50,000 ரூபா செலவாகும். 8 லட்ச ரூபா மார்க்கெட் ரேட்டு. 8 ரூபா கேட்குறாங்க. 7,000 ரூபாய்க்கு கொடுப்போங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போடுறதா இருந்தால் 7,000 ரூபானா 8 ரூபா வந்துடும். அதுலேயும் 10-20 ரூபா உடச்சி தரேன்னா உடச்சி எடுத்துறேன். 7.25 to 7.5 ஒரு விலையில் நடக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் 50,000 ரூபாய்க்கு போடணும். இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் தூத்துக்குடி பக்கத்தில் பார்க்கணும். எல்லாமே எனக்கு சென்டர் பிளேஸ் திருநெல்வேலி வந்துருங்க. நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு தூத்துக்குடியா, திருநெல்வேலியா, கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வண்டி மெரிட்டாக இருக்கும். நண்டு கேரியரு, பந்தல் டாப்பு, செட்டு டிவி எல்லாமே அம்சமாக இருக்கும். கேரளா ஃபிட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க. 2012 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு 10 மாதம் இருக்கும். வண்டி கேட்குற விலை 13.5 லட்ச ரூபா கேட்காங்க. 13.5 லட்சம் கேட்குறாங்க. ஃபைனல் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வந்தால் பார்த்து பேசிக்கலாம். வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன உங்கள்கிட்ட சொல்லணும், ரொம்ப நாள் வீடியோஸ் போட்டிருக்கேன். என் நம்பர் சொல்கிறேன், 8248324325. பஜ்ரங் பாலா, திருநெல்வேலி. சென்னை வண்டி மாதிரி இருக்காது, நம்ம ஊர் வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் 50,000 to 1 லட்ச ரூபா ரேட்டு கூட தான் இருக்கும். அங்கேயுமே ரேட்டு பார்த்த ரேட் வந்துருச்சு. இந்த வண்டி ஸ்ரீ அம்மன்ற வண்டி. 2012 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸு 6 மாதம் இருக்கும். வண்டி கோட் பண்ணுற விலை 13 லட்ச ரூபா. நேரில் வர்றவங்களுக்கு 12.25 நடக்கலாம், 12.5 நடக்கலாம். அது நம்ம ரூபாயோட வச்சு பேசுகிறத வச்சு பொறுத்து இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்கும். பிளாட்ஃபார்ம், என்ஜின், சீட்டு, லைட்டிங் எல்லாம் தெளிவாக இருக்கும். இன்டீரியர் பக்காவாக இருக்கும். எக்ஸ்டீரியர் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம். நம்ம வண்டிக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பட் ஓகே, இப்போதைக்கு வச்சு ஓட்டலாம். செட்டு டிவி அவைலபிள் தான். 2 ஒரிஜினல், 2 பட்டன் எல்லாமே ஃபுல் கண்டிஷன். இது என்னோடய நம்பர். இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் கேட்காதீங்க. நீங்கள் நேரில் வரலாம், தைரியமாக நம்பி வரலாம். நான் இருக்கிற வண்டி காமிக்கிறேன். இது 2010 மாடல். உங்களுக்கு 9.5 லட்சம் தான் கேட்குறாங்க. அதை விட கொஞ்சம் குறைச்சி பேசலாம். ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் 2 மாதம் தான் இருக்குது. லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. 2010 மாடல். 10 லட்ச ரூபாய்க்கு விற்கும். உங்களுக்கு 9.25 to 9.5 நடக்க வாய்ப்பு இருக்குது. டிவி செட்டெல்லாம் அவைலபிள் தான். 2 ஒரிஜினல், 2 பட்டன். ஓகே, 10 மாடல் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அந்த வண்டி எடுக்கலாம். இந்த வண்டி தான் 10 மாடல். ஒரு 9.25 ரூபா சாடைக்கு நடக்கும். தென் ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தராக கால் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ஒவ்வொருத்தருக்காக ஃபோட்டோஸ் போட முடியல. எனக்கும் வேறு வேலைகள் இருக்குது. இன்னும் 2 கடை இருக்குது, 2 ட்ராவல்ஸ், வண்டி ஓடுது, டிரைவர் பார்க்கணும், குடும்பம் குட்டி இருக்குது. ஸோ ஃபோன் பிக்கப் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க. ஃபோன் கால்ஸ் மேக்ஸிமம் நான் பிக்கப் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நிறைய கால்ஸ் வர்றதுனால எனக்கு மைண்ட் டைவர்ட் ஆகுது. ஆனால் நான் உங்களுக்கு ரிட்டன் கூப்பிடுவேன். ஒரு காலுக்கு 2 கால் 3 கால் நீங்கள் எனக்கு மிஸ்ட் கால் கொடுத்துருக்கீங்கன்னா திரும்பி நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன். 1/2 ஹவர்லேயோ 1 ஹவர்லேயோ 1 நாள்லேயோ கண்டிப்பாக நான் ரிட்டன் கூப்பிடுவேன். உங்களுக்கு தெளிவான பதில் சொல்கிறேன். நான் வேலையாக இருந்தேன்னா, நானும் மனுஷன் தானே, ஸோ கொஞ்சம் வேலையாக இருந்தேன்னா தப்பாக நினச்சிக்க வேணாம். ரிட்டன் கூப்பிட்றேன். கண்டிப்பாக ஃபோட்டோஸ் தான் வேணும்னா
ஒரு நாள் அல்லது 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோஸ் அனுப்புனதுக்கப்புறம் டீட்டெயில் கேட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கேட்டு வாங்க. அப்படி இல்லை நம்பிக்கை இருக்குது அர்ஜென்ட்டு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஓகே இந்த தகவல் மட்டும் கேட்டுக்கோங்க. இங்கே வாங்க ஒரே மாடலில் 1க்கு 2 வண்டி காமிக்கிறேன். இது 2010 மாடல், ஒரு 10 மாதம் எஃபிஷியன்சி இருக்கும். வண்டி கேட்குறவள 10 ரூபா கேட்குறாங்க. 9:30க்கும் நடக்கலாம், 9:45க்கும் நடக்கலாம். அது நேரில் தான் பேசணும். 2 டயர் ஒரிஜினல், 2 டயர் பட்டன். அக்யூரேட் ரேட் சொல்லுங்கள், இந்த விலைக்கு ஃபைனான்ஸ் ஆகுமா அப்படி மட்டும் கேட்காதீங்க. அது 50,000 to 1,00,000 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கலாம், 25,000 கூட இருக்கலாம். நேரில் வரும்போது நெகோஷியபிள் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஃபைனான்ஸ் அமௌண்ட்டும் குறையவும் கிடைக்கலாம், கூடவும் கிடைக்கலாம். அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் தகவல் கொடுக்குறேன்னா என்னை முழுசாக நம்பி இந்த மாதிரி அக்குரேட்டாக இதே ரேட்டில் தான் ஒரு வியாபாரம்னா முன்ன பின்ன நடக்கும். டைமிங், ரூபா, வண்டி எல்லாமே முன்ன பின்ன இருக்கும். இது 2010 மாடல், அதாவது 9 லாஸ்ட்டு 10 ரெஜிஸ்ட்ரேஷனு, ப்ளைன் வண்டி, செட்டு டிவி கிடையாது. இந்த வண்டி கேட்குறவள 9,000 தான் கேட்குறாங்க. நேரில் வாங்க, அதுலேயும் நெகோஷியபிள் உண்டு, பார்த்து கொஞ்சம் குறைச்சி பேசலாம். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னாலும் எனக்கு ஃபோன் கால்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியராக கேளுங்க. கண்டிப்பாக வண்டி வாங்க போகிறீங்கன்னா ஒன்று 2 டவுட் ஆனால் பேசலாமா இந்த மாதிரி கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். டைம் பாஸ்க்கு பண்ணுறவங்க எனக்கு கால் பண்ண வேணாம். உங்களுக்கும் வேலை இருக்கும், எனக்கும் வேலை இருக்கும். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என் டைம் சுத்தமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்குலாம் டைமே கிடையாது, ஓடிட்டே இருக்கேன். இந்த வண்டி 2014 மாடல், 14.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தால் நெகோஷியபிள் நடக்கும். இந்த வண்டி 2008க்கு 16 பாடி, மார்க்கோபோலோ பாடி, சிட்டி ரைடுக்கு மார்க்கோபோலோ பாடி. இந்த வண்டி கேட்குற விலை 9.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து 50,000 குறையலாம், 1 லட்ச ரூபாயும் குறையலாம். நேரில் வந்து ரூபாயோட பேசும்போது மட்டும் தான் ஃபைனல் ரேட் தெரியும். ஆஸ்கிங் ப்ரைஸ் மட்டும் தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். நெகோஷியபிள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஆனால் அது நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ரூபாய்க்காக வண்டிக்காக அப்படிங்கும்போது நீங்கள் நேரில் வந்து பொருளை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். விலை வைக்கும்போது சப்போஸ் இந்த விலைக்கு தான் கொடுக்கணும்னு மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கிற ஓனர் அதோட கொஞ்சம் ஒரு 10-20 ரூபா குறைச்சும் கொடுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் குறைச்சி வாங்க முடியும், நீங்களும் குறைச்சி பேசலாம். தென் ஒரு சில வண்டிகள் நல்லாயிருக்கும், 10-20,000 ரூபா நீங்களே கூட கொடுத்து எடுக்கிற கஸ்டமரையும் பார்த்துருக்கேன். ஸோ காசு மேட்டரில் பொருளுக்கேற்ற ரூபா தான் கொடுக்க போகிறோம். ஆமாம், 10 ரூபா தண்ணி கேனுக்கு 10 ரூபா தான் கொடுப்போம். 6 ரூபா தண்ணி பாட்டிலுக்கு 6 ரூபா தான் கொடுப்போம். அந்த கணக்கு தான். 10 லட்ச ரூபா வண்டிக்கு 10 லட்ச ரூபா, 11 லட்ச ரூபா வண்டிக்கு 11 லட்ச ரூபா. அந்த 25,000 ரூபா, 5,000 ரூபா, 10,000 ரூபா வியாபாரத்தில் பெருசாக நிற்காது. ஸோ சென்னையிலேருந்து கிளம்புறீங்கன்னா நைட்டு ட்ரெயின் 250 ரூபா டிக்கெட்டு, நைட்டு ஏறினா காலையில் வந்துடுவீங்க. பஸ் ஏறினாலும் நைட்டு ஏறினா காலையில் வந்துடுவீங்க. அது ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா செலவாகும். இது 250 ரூபா to 500 ரூபா செலவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், 4 பேர் 5 பேர் வரீங்க, உங்களுக்கு கூட துணைக்கு பேச்சு துணைக்கு டூர் மாதிரி வந்து வண்டி எடுக்காமல் போகிறீங்க. தென் மெக்கானிக்கல் கூட்டு வரேன்ட்டு அவர் ஏதாவது சொல்லி வண்டி எடுக்காமல் ஒரு நாள் பொழப்பு உங்களுக்கு கெட்டு போகுது. ஒரு நாள்னா 2 நாள் ஆயிரும் வர்றதுக்குன்ட்டு. நைட் ஏறி காலைல வரணும், மறுநாள் நைட் ஏறி நாளைக்கு போகணும். ஒரு 2 டேஸ் உங்களோட வேலை கெட்டு போகும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒருத்தருக்கு 1,000 ரூபா சம்பளம் இருக்கும். ஸோ நான் வர்றேன் வந்து வண்டி காமிச்சு செட் ஆகலைன்னா எனக்கு 1,000 ரூபா சம்பளம் கொடுத்துடணும். வண்டி முடிச்சு கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் 10,000 ரூபா கமிஷன் கொடுத்துடணும். தென் கூட வர்றவங்க நல்லவங்களும் வர்றாங்க, கெட்டவங்களும் வராங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். மெக்கானிக்குன்னு வந்துட்டு நல்லபடியாக பார்த்து கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 1,000-2,000 வாங்கிட்டு போகலாம், வாங்காமல் போகிற மெக்கானிக்கலும் இருக்காங்க. எல்லாரையும் நான் தப்பாக சொல்ல. இங்கே வந்துட்டு எனக்கு 10,000 ரூபா கமிஷன் வேணும்னு எங்ககிட்ட உங்களுக்கு தெரியாமல் கேட்குறாங்க. நாங்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டு பார்ட்டியை நான் உங்களுக்கும் சொல்ல முடியாது. அவர் கேட்குறாருன்னா அவருக்கு 10 ரூபா நான் கொடுக்கணும், உள்ளே வச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வியாபாரம் நடக்காது. ஸோ மேக்ஸிமம் உள்ளே வெளியே வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் 1-2 வியாபாரம் நடக்குது, அந்த மாதிரி நடக்குது. வேறு வழியில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்பிக்கையாக இருந்தால் ஒருத்தருக்கு அதிகமாக இன்னொருத்தர் வாங்க. வெளியூர் போகிறோம், காசு கொண்டு வரோம் அந்த சேஃப்டினஸ்க்காக. இது 2009 மாடலு, பக்காவாக இருக்கும் வண்டி. புது பிளாட்ஃபார்ம் வண்டி தான். 9 மாதிரி இருக்காது. 9 சுமாரான வண்டியும் நான் காமிச்சிடுவேன். 9 லட்ச ரூபா கேட்பாங்கன்ட்டு. இந்த வண்டி 9.25 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா சின்ன வித்தியாசத்தில் தான் நடக்கும். நியூ சீட் கவர், ரெக்ஸின் டாப்பு, பந்தல் டாப்பு, பிளாட்ஃபார்ம், என்ஜின், பாடி, செட்டு, டிவி எல்லாம் பக்காவாக இருக்கும். இப்போ தான் புதுசாக இன்சூரன்ஸ் போட்டிருக்கு. எஃப்சி மட்டும் ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியாச்சு, 15 வருஷம் கட்டியிருக்கு. 9.25 லட்ச ரூபா கேட்குறாங்க. வண்டியை நேரில் பார்த்தீங்கன்னா 9 மாதிரி சொல்ல மாட்டீங்க, வண்டி 12-13 மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். 2 ஒரிஜினல் டயரு, புதுசு கோடி, பின்னாடி 2 ரீபட்டனு. அதுவும் ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்கும். ஆஃப் கண்டிஷன் டு முக்கால் கண்டிஷன் இருக்கும். வண்டி சுத்தமாக இருக்கும், வண்டி மெரிட்டாக இருக்கும். தென் வண்டிக்கு ஓனர் வந்து இந்த வண்டிக்கு ஜாஸ்தி தான், 4 ஓனர் ஆயிடுச்சு. தென் ஜாஸ்தின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் நினைப்பீங்க. இந்த வண்டி 2010 மாடலு, 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸு ஃபுல்லாக தான் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 2 டயர் ஒரிஜினல் ஃபுல் கண்டிஷன், பேக் ரீட்டடு, செட்டு டிவி ஒர்க்கிங்கு, நியூ சீட் கவரு. அந்த வண்டி கேட்குற விலை 10.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த வண்டி 2007 மாடலு, 7 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு 6.25க்கும் நடக்கலாம், 6.5க்கும் நடக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது, லைஃப் டேக்ஸி ஃபுல்லாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். என்ஜின் பாடி லோ பட்ஜெட்டுக்கு செட் ஆகும்.
தென் டீ போர்டில் ஒரு ஓனர் 2 ஓனர் சில நண்பர்கள் கேட்குறாங்க. மேக்ஸிமம் இருந்தால் தான் உண்டு. அதாவது ஒரு ஓனர் 2 ஓனர் நீங்கள் எதிர்பார்க்க தப்பு இல்லை. 12க்கு மேலே எதிர்பாருங்க. 7 to 11க்குள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு ஓனர் 2 ஓனர் கேட்காதீங்க. இது ஓன் போர்டு வியாபாரம் கிடையாது. கார் வியாபாரத்தில் ஒரு ஓனர், சிங்கிள் ஓனர், டபுள் ஓனர் பார்க்கலாம். ஒரு ஓனர் எடுத்துகிட்டு 10 வருஷமாக அந்த காரை ஓட்டுவாப்பில். டீ போர்டில் ஒரு டிரைவர் கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் அவர் விற்றுருவார். 10 மாடல்னால் 14 வருஷம் ஓடுற வண்டி ஒரு ஓனர் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்காது. சில டைம் இப்படி கேட்கும்போது நானே கூட, இது என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, நானே கூட ஷோரூமில் போய் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேறு வழி இல்லை, புரிஞ்சிக்க மாட்டாங்க. 2024 ஷோரூமில் புக் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஓனர் வரும். இது 2010 மாடல் 3 ஓனர். கொஞ்சம் டீசெண்டான ஓனர்னால் ஒரு 3 ஓனருங்கிறது டீசெண்டான ஓனர். ஸோ உங்களுக்கும் நான் சாதகமாக பேசுகிறேன், விற்கிறவங்களுக்கும் சாதகமாக தான் பேசுவேன். 2 பேருக்கும் நடுவில் தான் பேசுவேன். என்னோடய டைப் இது, என்னோடய கேரக்டர் இது. பட் இருந்தாலும் நான் நேர்மையாக நியாயமாக ஒரு வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். மாதத்துக்கு 4 வண்டி முடியுது. ஸோ என் மேலே நம்பிக்கையோ, தென் பிக்சர்ஸ், தென் கால் பண்ணி பேசும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ யாரையும் வற்புறுத்தி கட்டாயமாக கூப்பிடலை. இந்த வண்டி தேவை அப்படிங்கும்போது இந்த வண்டிக்கு நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன். அந்த வண்டி இருக்குதுன்னா வந்து பார்த்துக்கலாம், எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகலாம். 4 பேர் 5 பேர் வந்துட்டு தென் சவுத்தில் கொஞ்சம் ரேட்டு குறைச்சி மிதித்து எடுத்துடலாம். அந்த ஐடியாலையும் சில பேர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தரமற்ற ரேட்டு கேட்டு வண்டி வியாபாரம் நடக்காமல் சும்மா திரும்பி போகிறீங்க. நானும் திரும்பி வர வண்டி இருக்குது. இந்த வண்டி 2010 மாடல் டெம்போ ட்ராவலர். 1 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் ஃபுல் கரண்ட்டில் இருக்குது. 3 ஓனர். ஏசி ஒர்க்கிங்கு, பவர் ஸ்டேரிங் கிடையாது, சாதா ஸ்டேரிங். 2 டயர் ஒரு புதுசு, 2 டயர் பட்டனு. வண்டி கேட்குற விலை 9 ரூபா கேட்காரு. 8,000 ரூபாய்க்கும் நடக்கலாம், 8 ரூபாய்க்கும் நடக்கலாம். நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு அந்த விலைக்கு நடக்கும். ஆனால் வண்டி தெளிவாக சுத்தமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வண்டி 2019 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ஆப்பில் நம்பர் அடித்து பார்த்துக்கோங்க. லைஃப் டேக்ஸ் வண்டி தான், ஒரிஜினல் லைஃப் டேக்ஸ் வண்டி தான். வண்டி கேட்குற விலை 19.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஃபுல் ஃபிட்டிங் வண்டி, புஷ்பேக் செட்டு டிவி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. வண்டி ஃபோட்டோஸ் பார்த்துக்கோங்க, என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிவிங்க. ஓகே, என்னோடய டாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்க, திருநெல்வேலி வாங்க. வண்டி உங்கள் ஊரில் இருக்குதான்னு கேட்காதீங்க. என் சரௌண்டிங் திருநெல்வேலி சரௌண்டிங். நான் இங்கே வண்டி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு சென்னைக்கு நான் கொடுத்துருக்கேன். சென்னைக்கும் அந்த வண்டி எடுத்திருக்கேன். திருச்சி, கோயம்புத்தூரில் நான் வண்டி எடுத்திருக்கேன். என் கஸ்டமர் அங்கே இருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் போகணுமான்னு யோசிக்கிறவங்க உங்கள் லோக்கலில் பாருங்கள். யாரையுமே வற்புறுத்தலை, கட்டாயப்படுத்தலை. டைரெக்டாக ஓனர்கிட்ட ஓடுறோம், ரேட்டு பேசுகிறோம், ஃபைனலாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் எனக்கு ரேட்டு குறைச்சி கொடுக்கணும், அதுக்கு தானே உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோன்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. வண்டி தகவல் சொல்கிறதுக்கு தான் கமிஷன். ரேட்டு குறைச்சி வாங்கி தர்றவங்க ப்ரோக்கர்ஸ் கிடையாது. அப்படின்னா ரேட்டை ஏற்றி விட்டு குறைச்சி வாங்கி தருவாங்க. நானும் அப்படி தான் பண்ணணுன்னாலும் இனிமேல் பண்ணணும் போல இருக்குது. ஏன்னா உங்களோட தாட் அப்படி இருக்குது. நீங்கள் ஒரு வண்டி விற்கும்போது 10 ரூபா கூட்டி விற்றா லாபம், 10 ரூபா ப்ரோக்கர் கமிஷன் கொடுக்க போகிறோன்னு நினைப்பீங்க. அதே இடத்துல வாங்குறவர் எனக்கு ஒரு 10 ரூபா குறைச்சி தந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் ஒரு கமிஷன் கொடுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு தேவை கமிஷன். நான் ப்ரோக்கர். ஸோ என்னோடய சேஃப்டி நான் பார்த்துக்கிறேன். தென் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரளவுக்கு நியாயமாக நான் முடிச்சு தரேன். அக்யூரேட்டாக இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வண்டி தேவைங்கும் போது அவர் உச்சத்தில் நின்றுவார், நீங்கள் ரேட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு போகலாம். சப்போஸ் அவர் விற்றே தீரணும்னு ஏதாவது 1-2 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க சரி ஓகே 10-20 ரூபா குறைச்சாலும் பரவாயில்லன்னு அவர் கொடுத்துருப்பார். இதுதான் வியாபாரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் கொடுங்க. தென் ஃபேஸ்புக் ஐடியும் என்னோடய ஐடி பஜ்ரங் பாலா நெல்லைன்னு இருக்கும். அந்த ஐடியில் நான் மார்க்கெட் ப்ளேஸில் ஆடும் போடுவேன். தென் எப்போதுமே எங்கிட்ட டூரிஸ்ட் வேன் இருக்கும். 2007 19 வரைக்கும். லோ பட்ஜெட் கம்பெனி ட்ரிப்பு மில்ட்ரு போடுறவங்களுக்கு 2007, 8, 9, 10 வரைக்கும் எடுக்கலாம். சாதா இன்ஜின் தான், நல்லாயிருக்கும். 7 ரூபா, 8 ரூபா, 9 ரூபா, 10 ரூபா பட்ஜெட்டு. அப்புறம் பெரிய பட்ஜெட் தான் வேணும், கொஞ்சம் ஃபைனான்ஸ் ஹெவியாக போகிறோம், இனிஷியல் அமௌண்ட் கம்மியாக கட்டுறோம். தென் சென்னையிலாம் லேட்டஸ்ட் வண்டி தான் கேட்குறாங்க, 12க்கு மேலே தான் கேட்குறாங்க, அங்கே தான் ஃபைனான்ஸ் கிடைக்கிது. தென் தஞ்சாவூர், கும்பகோணம் சைட்லாம் ஃபைனான்ஸே கிடைக்காது, கம்மியாக தான் கொடுப்பாங்க. தென் நான் ஒரு ஓல்டு மஹிந்திரா வச்சுருக்கேன், ஒரு மேஜிக் வச்சுருக்கேன், அதை கொடுத்துட்டு வேறு வண்டி எடுக்கணும் அப்படின்னாலும் கூப்பிடுங்க. ஓல்டு மஹிந்திராவும் எங்கிட்ட இருக்குது. அதுவே ரேட்டு இன்றைக்கி 2.25, 3 ரூபா, 3.25 ரூபா, 3,000 ரூபா வரைக்கும் விற்றுட்டுருக்கு. ஜஸ்ட் 99 மாடல், 2000 மாடல், 2001, 2, 3, 4 அந்த மாதிரி மாடல் லைஃப் டேக்ஸ் வண்டி. ஸோ அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ரேட் இப்போ கொஞ்சம் கூடி இருக்குது. புது வண்டி 22 லட்ச ரூபா சம்திங் சொல்கிறாங்க. தென் ஃபிட்டிங்ஸ்க்கு 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா ஆகுது, டேக்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக ஆண்ட்ராய்டு வரும்போது 25, 26 லட்ச ரூபா வந்துடுது. ஃபிட்டிங்ஸ் போட்டு 28 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். இது 2014 மாடல், 14.5 கேட்காங்க. இருக்குது வண்டி எப்போதுமே இருக்கும். 12, 13, 14ங்கிறது வண்டி நிறைய இருக்குது. கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் டக்குன்னு கிடைக்காது. எங்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கும், மாற்றி அனுப்புவேன். நீங்கள் நம்பர் ஆப்லலாம் அடித்து பார்த்துக்கோங்க, பொறுமையாக அடித்து பாருங்கள். ஆப் நேம் சொல்கிறேன், கார் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் எஃப்சி இன்சூரன்ஸ், லைஃப் டேக்ஸ் காட்டாது. எஃப்சி இன்சூரன்ஸ் ஓனர் காமிச்சிரும்.
எல்லாமே காமிச்சிரும். அப்புறம் இன்னொரு ஆப் இருக்குது, எம் பரிவாகன் ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில், எம் பரிவாகன். அந்த ஆப்லேயும் எஃப்சி இன்சூரன்ஸ் காமிச்சிரும், ஓனர் காமிக்காது, லைஃப் டேக்ஸ் காமிச்சிரும். டேக்ஸ் சில பேர் சிங்கிள் கோட்டர் கட்டிட்டு லைஃப் டேக்ஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இல்லை. ஃபுல் லைஃப் டேக்ஸ்னால் 4 கோட்டராக பிரித்து கட்டுவாங்க. அதை மொத்தமாக கட்டும்போது உங்களுக்கு 15 வருஷம் வரும். 2024 கட்டினா 2039 வரைக்கும் வரும். 2024 ஒரு கோட்டர் கட்டியிருந்தாங்கன்னா 2025 வரைக்கும் வரும். ஸோ நான் சொல்கிற வண்டிகள் எல்லாமே லைஃப் டேக்ஸ் வண்டி. தொழில் தொடங்குறவங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் பட்ஜெட் இந்த பட்ஜெட் போதும் தென் அப்படின்னா 7, 8, 9, 10 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தென் ரெகுலராக வச்சு ஓட்டுறோம், ஒரு வண்டி வச்சுருக்கோம், 2வது வண்டி எடுக்கிறோன்னா 11, 12, 13 எடுக்கலாம். தென் ஸ்டார்டிங்கே வண்டி நான் போட்டு ஜெயிச்சிருவேன், எனக்கு ட்ரிப் இருக்குது, தென் என்னால் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறவங்க 12, 13, 14 எடுத்துக்கலாம். 15, 16, 18 வரைக்கும் வண்டி இருக்குது. இந்த வண்டிலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆக்சுவலாக 12, 13க்கு மேலே எனக்கு பக்காவாக இருக்கும், பக்கா தெளிவாக இருக்கும். பாருங்கள், பந்தல் டாப்பு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், புது வண்டி மாதிரி இருக்கும். சீட்டில் இருந்து இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் அருமையாக இருக்கும் வண்டி. டிஎன் 75 நம்பர், மார்த்தாண்டா நம்பர், கேரளா பார்டரில் பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தென் இன்னொரு வண்டி வருது. இது பார்த்திங்கன்னா 2012 மாடல். உங்களுக்கு 13.5 லட்ச ரூபா சொல்லியிருந்தேன். இந்த வண்டி பிக்சர்ஸ் ஏற்கனவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஒன்ஸ் இன்ஷூட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கேருந்து நீங்கள் மீடியேட்டர் கூப்பிட்றீங்கன்னா நீங்கள் மீடியேட்டர் தான் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ மீடியேட்டர்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சைடு கமிஷன் வாங்கிக்க போகிறீங்க, நான் அந்த சைடு வாங்கிக்க போகிறேன். தென் ப்ரோக்கரேஜ் போக கூட 4-5 பேர் வர்றோன்னா, அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றோன்றக்காக 4-5 பேர் வாங்க தப்பு கிடையாது. வந்தால் வியாபாரம் பண்ணுற மாதிரி வாங்க. வண்டி எடுக்கிறது தான் கஸ்டமர் கிளம்புறாரு. ஆனால் அந்த கூட 4 பேர் 5 பேர் சேர்ந்து வரீங்க இல்லைங்களா, அவங்க இது ரேட் அதிகம், இதோட ரேட் கம்மியாக தான் இருக்கும், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இங்கே சொல்கிறீங்க. அவருக்கு சாதகமாக ஒரு 100-200 ரூபா சாப்பாடு செலவு பண்ணுவார். உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக, நல்ல எண்ணத்தில் கூட சொல்லலாம். சொல்கிறீங்க ரேட்டு கம்மியாக இருக்குன்னா கம்மியாக நீங்கள் அங்கே போய் வாங்கி கொடுத்துட்டா பரவாயில்ல. வர வண்டி எடுக்காமல் சுற்ற விட்றீங்க. சென்னையில் இருந்தாலும் எனக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஆரணி எல்லா கஸ்டமர் சொல்கிறாங்க 30,000 ரூபா கார் செலவு பண்ணி ஒரு வாரமாக தேடிட்டுருக்கோம், வண்டி அமையலைன்றாங்க. இங்கே வண்டி இருக்குது, வந்தால் வியாபாரம் நடக்கும்னா பட் ரேட் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். உங்கள் ஊர்லேயுமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. வண்டி ரேட் கம்மியான வண்டிகள்லாம் இருக்குது, கொஞ்சம் அதுக்கு தக்கன வேலைப்பாடுகள் இருக்கும். அப்படி வண்டிகள் மேக்ஸிமம் என் கண்ணில் சிக்க மாட்டேங்குது. சிக்கினாலும் நான் அதை கொஞ்சம் தட்டி விட்றேன். நல்ல வண்டிகளே மட்டும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். இது 2012 மாடல், 13 ரூபா சொன்னாங்க. 12.25 to 12.5 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவாக இருக்கும் வண்டி, பக்காவாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் இவ்வளோ நாள் நம்ம பட்ட கொஞ்சம் இஷ்ட கஷ்டங்கள். ஆனால் சில கஸ்டமர் நல்லபடியாக வந்தாங்க, வியாபாரம் பார்க்குறீங்க. 4-5 பேர் வந்தாலும் சரி, சிங்கிளாக வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, சூப்பராக வியாபாரம் பார்த்துட்டு கமிஷன் கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நீட்டாக போகிறீங்க. இந்த வண்டி 2008 மாடல், 8க்கு 16 பாடி, எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு 10 மாதம் இருக்கும், லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு. வண்டி கேட்குற விலை 8.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. 8.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க பேசலாம். ஃபிட்டிங்ஸ் வண்டி தான், செட்டு டிவி ஃபிட்டிங்ஸ் இருக்குது. தென் நல்ல கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் வந்தாகணும். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தலைவணங்குறேன். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கேன். உங்களை நினச்சோம். அப்புறமா கான்டாக்ட் பண்ணுறீங்க, பேசுகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடல், ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. புதுசாக பிளாட்ஃபார்ம் அடிச்சிருக்கு. டிவி செட்டு, ஆர்ச்சி எல்லாமே புதுசு. கேரியர் கிடையாது, 2 ஒரிஜினல் 2 பட்டன் டயர் இருக்குது. செட்டு இருக்குது, செட்டு டிவி, செட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே புதுசு. டிவி மட்டும் கிடையாது. வண்டி கேட்குற விலை 8 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க பேசிக்கலாம். அதுலேயும் ஒரு ஜென்யூனான ஒரு நெகோஷியபிள் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வண்டி நம்ம எல்லா வண்டியுமே சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம். எந்த ஊர் கேட்குறீங்களோ எடுத்து கொடுத்துருவோம். இந்த வண்டி 2009 மாடல், 9.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. 9 உடச்சி நடக்கும். ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. நியூ பெயிண்டிங், டயர் 4மே ஆஃப் கண்டிஷன். செட்டு டிவி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, புதுசு தான். டிவி ஆர்ச்சி, செட்டு டிவி எல்லாமே புதுசு தான். வண்டி நல்லாயிருக்கும், பாடி லைன் சுத்தமாக இருக்கும், அடிபடாத வண்டி. என்ஜின் நல்லாயிருக்கும், 100% இருக்கும். ஆயில் போக எதுவுமே அடிக்காது. அப்புறம் எல்லா வண்டியுமே பெர்மிட் சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம். ஃபைனான்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் ₹1,00,000 50,000 2 லட்ச ரூபாய் ஒரு பெரிய அட்வான்ஸ் போட்டு தரீங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கையில் கொடுத்துருவேன். ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, செராக்ஸ் எல்லாமே, லைஃப் டேக்ஸ் பேப்பர் எல்லாம் ஃபுல் செட்டு கொடுத்துருவேன். 15 நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரேன். 10 நாளும் பொறுத்துருவோம், சில பேரை பொறுத்து இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு 2-3 டேஸில் செக் வந்துடும். ஆனால் ஒரு 1 வீக் எடுக்கும். வண்டியை சர்வே பண்ணணும், உங்கள் வீட்டை சர்வே பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் பண்ணணும்,